நாம இன்னைக்கு ஒர்க் ஆகாத எமர்ஜென்சி லைட், அதாவது சார்ஜ் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த சார்ஜ் ஆகாத எமர்ஜென்சி லைட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி எஃபி வீடியோஸ் வந்து மேலே ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. அப்படியே யூடியூப்ல வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு முன்னாடிலாம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இந்த எல்இடி வந்து எரியும். எரிஞ்ச பிறகு தான் இந்த இது வந்து சார்ஜ் ஆகுதுன்னு நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் பண்ணி சுவிட்ச் போட்டாலும் இது வந்து சார்ஜ் ஆகலை. முதல்ல வந்து இதோட கார்டு ஒயர், இந்த ஒயரில் வந்து கரெக்டாக இருக்குதா, இல்லைனா அந்த ஒயரில் வந்து சர்க்யூட் இது கட் ஆகிருக்குதா, சப்ளை வருதான்னு செக் பண்ணணும். அதுக்காக நீங்கள் இந்த ஒயரை வந்து லைனில் கனெக்ட் பண்ணி சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட விளிம்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் தான் நம்ம இப்போ சப்ளை வந்து வருதான்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும். இப்போ நாம் மல்டிமீட்டரில் வந்து ஏசி பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே இருக்கனால 700 வோல்ட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள், 230, 240, 250 வோல்ட்டு வரும். அதனால் வந்து 200 வைக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் வைக்கணும். நம்ம இப்போ 700ல் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு இதோட 2 டெர்மினல் இருக்குல்ல, இந்த 2 டெர்மினலையும் வந்து இந்த கார்டோட 2 இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சப்ளை வந்து இந்த ஒயர்லேருந்து வருது, 230 வோல்ட் வந்து வருது. இப்போ இந்த லைன் வந்து இந்த கார்டு ஒயர் வந்து நல்லா இருக்குது. இப்போ அந்த எமர்ஜென்சி லைட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அதை கலத்தி எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எமர்ஜென்சி லைட்டோட பேக் சைடு வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஸ்க்ரூவும் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நாம் 6 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்இடி பேனல், இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்க எல்இடி பேனலு, இது வந்து போர்டு, பேட்ரி, இந்த 3 இருக்கும். ப்ராப்ளம் வந்து இந்த சார்ஜ் ஆகலை அப்படின்னா வந்து இந்த போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம இதில் இருக்க எல்இடி சில நேரம் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த எல்இடி ஃப்ரீஸ் ஆகிடனால நம்மளுக்கு தெரியாமல் சார்ஜ் ஆகலைன்னு நினச்சிக்கிடுவோம். அதனால் இந்த எல்இடி வந்து நல்லா இருக்கான்னு இப்போ செக் பண்ணிடலாம். இந்த எல்இடியை செக் பண்ணுறதுக்காக நான் வந்து பஸ்ஸர் மோட், பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும் பஸ்ஸர் மோடு, இந்த பஸ்ஸர் மோடில் வச்சுருக்கேன். இந்த பஸ்ஸர் மோடில் வச்சுட்டு அந்த எல்இடியில் வந்து இந்த 2 டெர்மினலையும் வந்து மல்டிமீட்டரில் உள்ள 2 டெர்மினலையும் இப்படி வச்சிங்க அப்படின்னா லைட் வந்து எரியும். ஒருவேளை நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்கன்னா லைட் வந்து எரியாது. அப்படி பாருங்கள், இந்த சைடில் வச்சிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாறுறதுனால எரியலை. நம்ம மாற்றி வச்சு பாருங்கள். இப்படி மாற்றி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், எல்இடி வந்து எரியுது. இந்த மாதிரி எரிஞ்சுது அப்படின்னா இந்த எல்இடி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த போர்டில் தான் செக் பண்ணணும். இப்போ நாம் இதில் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டு இருந்து அப்படின்னா இந்த கனெக்டர் ப்ராப்ளமாக இருக்குது அர்த்தம். இது ஷேக் ஆகலைன்னா இந்த கனெக்டர் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கனெக்டர் தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், ஷேக் ஆகுது. இப்போ வந்து இதில் உங்களுக்குள்ள இதில் விசிபிளாக பாருங்கள், இது ஓரளவு கெப்பாசிட்டி வெடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி கெப்பாசிட்டி ஏதாவது வெடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், சார்ஜ் ஆகாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த கனெக்டர் வந்து லூஸாக இருக்கனால இதான் உடஞ்சிருக்குது. நம்ம இப்போ இந்த போர்டை கலத்திடலாம். பாருங்கள், இப்போ இதை கலத்தியாச்சு. கலத்திட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் பாருங்கள், இந்த கனெக்டர் வந்து நம்ம அடிக்கடி அசைச்சு இது பண்ணுறதுனால இந்த கனெக்டர் வந்து இங்கே கான்டாக்ட் வந்து விட்டு உடஞ்சிருக்கு. பாருங்கள், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கேமராக்கு. பாருங்கள், இது வந்து கான்டாக்ட் இல்லாமல் விட்டு போயிட்டு. இப்போ நாம் இது வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கனெக்டரை வந்து இருத்தி எப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு இதில் ஏற்கனவே சோல்டரிங் இருக்கும்ல, அதை வந்து உள்ளே தள்ளி வச்சுடுங்க.
இப்போ நாம் ஈயத்தை வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து இதில் வந்து வைக்கணும். இதே மாதிரி 2 டெர்மினலில் வந்து அதிகமாக வந்து ஈயத்தை வச்சுருங்க. இப்போ நாம் இதை மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து ஈயத்தை வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு அப்புறமும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த போர்டும் இந்த கனெக்டரும் ஜாயின் பண்ணக்கூடியது ஒரு சின்ன ட்ராப், ரொம்ப இல்லை, ஒரு சின்ன ட்ராப் வந்து ஃபெவிக்விக்கை வந்து உள்ளே வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த போர்டும் இந்த கனெக்டரும் ஜாயின் பண்ண இடத்துல இல்லை 2 ட்ராப், ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, 2 ட்ராப் தான் விட்டிங்கன்னா இந்த போர்டோட இது வந்து ஜம்முன்னு பிடிச்சிக்கிடும். அதுக்கப்புறம் இந்த சோல்டரிங் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமா 1 மாதம் 2 மாதம் கழித்து இதே மாதிரி நீங்கள் அசைச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். இப்போ நாம் இது கனெக்ஷனுக்காக இந்த பக்கத்தில் இந்த கனெக்டர் வருதுல்ல, அந்த கனெக்டர் வந்து இதில் தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்த வந்து நம்ம இப்போ கொஞ்சம் சுரண்டிக்கிடலாம். இந்த மாதிரி இந்த இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக 2 சைடை வந்து சுரண்டிருக்கோம். சுரண்டிக்கிட்டு சோல்டரிங்கை வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணிட்டாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ஷனுக்காக இதில் வந்து விட்டு போயிட்டு இருந்த கனெக்ஷன், கட்டான கனெக்ஷனால் இதுலேருந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணிடணும். நிறைய பேர் ஒயர் வச்சு வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஒயர் இதில் நீட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி ஈயம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஈயத்தை வச்சு நீளமாக கொடுத்துட்டாலே போதும். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம சார்ஜ் ஆகுதானே பார்த்துடலாம். எப்படி இதை ரிமூவ் பண்ணுங்களோ அதே மாதிரி இதில் வச்சு மாட்டிடுங்க எல்லாமே. பாருங்கள், நல்லா ஃபிட்டிங்காக வந்து மாட்டிடுச்சு. இந்த போர்டில் ஒரு ஸ்க்ரூ உண்டு, அந்த ஸ்க்ரூ வந்து போட்டுடலாம். ஸ்க்ரூ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை லைனை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் எமர்ஜென்சி லைட்டும் சார்ஜ் ஆகலை அப்படின்னா இதே மாதிரி சர்வீஸ் பண்ணி சரி பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றி எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.